உன் தங்கச்சிய பெண் கேட்டு வந்தவர்கிட்ட அதிக மகர் தொகை கேட்டிருக்க. அவர் நல்ல குணம் கொண்ட வசதியான மனுஷர். நான் விசாரிச்ச வகையில உன் தங்கச்சிக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு. அப்ப நீ மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிற? முமின்களின் தலைவரே அவர் எங்க குலத்தை சேர்ந்தவர் இல்ல. நாங்க குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க. நாங்க பிறப்பிலேயே உயர்ந்தவர்கள். அவர் எங்களுக்கு சமமாக மாட்டார். இந்த உலகத்திலேயும் அல்லாவிடத்திலேயும் உன்னை விட அவர்தான் சிறந்தவர். உன் தங்கச்சி விருப்பப்படுற அவருக்கே கல்யாணம் பண்ணிவை. இரையச்சம் உடையவரே அல்லாவிடத்தில் மதிப்பு மிக்கவர். இங்க இருக்க குறைஷிகள் எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. மக்கள் எல்லோரும் தன் குலத்தோட தான் சொந்தம் வச்சுக்கிறாங்க. தன் குலத்தோட மட்டும்தான் நெருக்கம் காட்டுகிறார்கள். கடைசியா மக்கள் இந்த மனிதர் போல குலப்பெருமை பேசுவாங்க. முஸ்லிம்கள் ஒரு முடிவு பண்ணணும்னாலும், ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னோட பிரிவுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்துப்பாங்க. அது உங்களுடைய மார்க்கத்தை பலவீனப்படுத்தும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மக்கள் அறியாமை காலத்துக்கே திரும்பி போயிடுவாங்க. மனிதர்களே, அல்லாஹ்விடம் உங்கள் மதிப்பு உங்கள் குலத்தில் இல்லை, உங்கள் இறை அச்சத்தில் தான் உள்ளது. ஹாய், நான் தான் இஃபா.